வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயக்கீரையை வச்சு பருப்பு வெந்தயக்கீரை கடையில் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சுகர் பேஷண்ட்ஸ் வெந்தயத்தை முளைக்கட்டி எடுத்துப்பாங்க. அதுபோக இந்த மாதிரி வெந்தயக்கீரையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த வெந்தயக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா உடல் சூடு தணியும். வாங்க பருப்பு வெந்தயக்கீரை கடையில் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கீரை கடையலுக்கு இன்றைக்கி நான் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். பருப்பை 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். அப்போ தான் பருப்பு வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஊற வச்சதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். பருப்பு அதிகமாக குழைய விடாமல் இந்த மாதிரி 3/4 பாகம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரையை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீரையை தண்டோடு போடாமல் அதனோட இலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். நுனிப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பகுதியில் இந்த மாதிரி பழுத்த இலைகள் இருந்தால் அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கீரையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் 10 கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். பூண்டு 5 பல் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் பாதி அளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா மசிச்சு விடணும். இந்த மாதிரி கரண்டினால் கூட நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரை இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கீரை இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கீரையை நல்லா வேக விடுவோம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை மசிச்சு எடுத்துக்கலாம். இதே கீரையை நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி மசிக்க தேவை கிடையாது. நான் எப்போயும் கீரையை குக்கரில் போட மாட்டேன். அதனால நான் கீரையை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மத்துனால நம்ம மசிக்கும்போது இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு கீரை கடையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு வெந்தயக்கீரை கடையல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே கூட நம்ம சாதம், இட்லி, சப்பாத்திக்கெலாம் எடுத்துக்கலாம். இதை கூட தாளித்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது 3ஐயும் போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 2 சிட்டிகை பெருங்காயம் போட்டுப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்ததை அந்த கீரையில் எடுத்து போட்டுடலாம். பொதுவாக வெந்தயம் கசப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் முளைக்கட்டின வெந்தயமோ அல்லது வெந்தயக்கீரையோ கசப்பு தன்மையே இருக்காது. அதுவும் நம்ம இந்த கீரையோட பருப்பு, தக்காளி எல்லாம் சேர்த்து போட்டு கடையிறனால அதனோட கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த பருப்பு வெந்தயக்கீரை கடையில் இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லோரும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த வெந்தயக்கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.